இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ESXi ஹோஸ்ட்டை எந்த விதத்துல நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். So what are the ways to access the ESXi? இப்ப ஒரு ESXi வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் பேஸ்டு OS. சரிங்களா? ESXi வந்து எப்பவுமே லினக்ஸ் பேஸ்டு OS. ஒரு விண்டோஸ் சர்வரை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து RDP எடுக்கணும். ஓகே, ஸோ RDP எப்படி இருப்போம்? நம்ம MSTSC போயிட்டு IP கொடுக்கணும். என்ன IP அந்த IP கொடுக்கணும். ஸோ இப்படி IP கொடுத்தோம்னா நமக்கு அந்த சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இது விண்டோஸ் சர்வர் ஆக்சஸ் பண்றது. இதே இது ஒரு ESXi எப்படி ஆக்சஸ் பண்றது? ஸோ ESXi வந்து நம்ம vCentral தான் மோஸ்ட்லி வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். எப்பயுமே வந்து ESXi vCentral தான் நம்ம மோஸ்ட்லி எடுப்போம். பட் அதை தவிர்த்து எந்தெந்த வழியிலலாம் ESXi ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஸோ ESXi வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு OS. அதை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பட்டி செஷன் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே. ரெண்டாவது ஹோஸ்ட் UI. ஒரு ESXi நீங்க பட்டி செஷன் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம், ஹோஸ்ட் UI மூலமா ஆக்சஸ் பண்ணலாம், ILO மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பட்டிஷன் மூலமா எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லி காமிக்கிறேன். எதுக்காக நம்ம ESXi ஆக்சஸ் பண்ணணும்? நிறைய இடங்கள்ல ட்ரபிள் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ESXi ஆக்சஸ் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். சில கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க இதை ஆக்சஸ் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த வழியில ஆக்சஸ் பண்ணணும். ஸோ பட்டி செஷன் ஆக்சஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பட்டி இன்ஸ்டால் பண்ணணும். PUTTY இந்த பட்டி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட்டி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஃபைல் வரும். ரெண்டு விதமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்று ஜஸ்ட் EXE ஃபைலா ஒன்று இருக்கும், இதா இருக்கு இல்லையா, EXE ஃபைலா இருக்கும். அல்லது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணல, EXE ஃபைல் மூலமா ரன் பண்றேன். இந்த பட்டி ஆப்பை நான் ஓப்பன் பண்ணோம்னா ரன்னு வரும். இதுல அந்த ESXiயோட IP அட்ரஸ் கொடுக்கணும் அல்லது ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ESXi இருக்குது, இதான் ESXi IP அப்படின்னா இந்த ESXi IP கொடுத்து ஓப்பன் கொடுக்கணும். கொடுக்குறப்ப எனக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா SSH எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ SSH வந்து நீங்க எனேபிள் பண்ணாதான் பட்டி செஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். SSHோட போர்ட் நம்பர் 22. நோட்டீஸ் பாயிண்ட், ஒரு ESXi நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ரிமோட்ல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா we need to enable SSH and open port 22. ஸோ இப்போ இது SSH வந்து எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹோஸ்ட்ல போயிட்டு ஹோஸ்ட் செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ் போனோம்னா சர்வீசஸ் இருக்கும். இதுல எனேபிள் செக்யூர் ஷெல், நம்ம இப்போ இருக்கிறது ஹோஸ்ட் UI லாகின். ஓகே, எனேபிள் செக்யூர் ஷெல் மூலமா நம்ம எனேபிள் பண்ணலாம். இப்போ நான் வந்து பட்டிஷன் ஆக்சஸ் பண்ணி எனக்கு ஆக்சஸ் ஆகும். ஒன்று ஹோஸ்டோட IP அட்ரஸ் கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம், அல்லது ஹோஸ்டோட
நேம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பட்டிஷன் மூலமா நேம் ஐபி அட்ரஸ் மூலமா ஆக்சஸ் பண்றேன் பாருங்க. இப்படி இந்த மாதிரி வரும். இதுல அக்செப்ட் கொடுங்க. ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான், அக்செப்ட் கொடுங்க. லாகின் வரும். இதுல ரூட் பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன பாஸ்வேர்டு அதை கொடுக்கணும். நீங்க பாஸ்வேர்டு டைப் பண்றது உங்களுக்கு தெரியாது. சப்போஸ் பாஸ்வேர்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணணும். காப்பி பண்ணிட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆகும் உங்களுக்கு தெரியாது. இப்போ லாகின் ஆயிடுச்சு. இது எப்படி லாகின் ஆயிடுச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ESXI நேம் போட்டு இந்த மாதிரி வரும். ரூட் @ESXI நேம், ஹோஸ்ட் நேம் வரும். இந்த இடத்துல நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ லினக்ஸில் என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் கமெண்ட்ஸ் இங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில கமெண்ட்ஸில் வேணால் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். மற்றபடி சேம் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ df-h அப்படிங்கிறது வந்து என்னென்ன டைரக்டரி இருக்குது, அந்த டைரக்டரி ஃபுல்லாக ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கான ஒரு கமெண்ட். ரொம்ப நேரம் ஆகுது எக்ஸிக்யூட் ஆகுதுக்கு. பட் இவ்வளோ நேரம் ஆகாது. கமெண்ட் கொடுத்தோன்னே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி பட்டிஷன் எப்போ எடுப்போம்னா நமக்கு எப்போல்லாம் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து நம்ம பட்டிஷன் மூலமாக தான் இந்த ESXI வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம ESXI வந்து விசென்டர் மூலமாகவே பார்த்துருவோம். அதில் எந்த செட்டிங்ஸை மாற்றுறது விசென்டர் மூலமாக பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான மெத்தட். பட் இதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ பாருங்க, VMware -lvன்னு ஒரு கமெண்ட் கொடுத்தோம்னா எனக்கு ESXIயோட வெர்ஷன், கரண்ட் வெர்ஷன் என்ன, அதோட அப்டேட் வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஐபி அட்ரஸ் பார்க்கறதுக்கு, அப்புறம் சுவிட்சஸ் பார்க்கறதுக்கு, ரவுட்டிங் பார்க்கறதுக்கு, எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு கமெண்டாக போட்டு நம்ம பட்டி மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனி செஷன் வச்சிருக்கேன். ESXI லெவலில் என்னென்ன கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு தனி செஷனே வச்சிருக்கேன். அந்த செஷனில் உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவேன். என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்தா என்னென்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்போ பட்டிஷனில் நம்ம வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்த்தோம். இதே இது ஒரு ESXIயை ஹோஸ்ட் UIல எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படி சொல்லி வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஹோஸ்ட் UI அப்படின்னா நீங்க அந்த ESXIயோட செட்டிங்ஸ் எதுவும் பார்க்கணும் இல்லை மாற்றணும் அப்படின்னா கர்சர் மூலமா, மவுஸ் மூலமா பண்ணிக்கலாம். பட்டிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மவுஸ் யூஸ் ஆகாது, ஒன்லி கீபோர்டு தான். பட் ஹோஸ்ட் UIல வந்து உங்களுக்கு மவுஸ் மூலம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோஸ்ட் UI எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், https://192.160 அந்த ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் 1.30 இந்த இருக்கு. இதான் ஹோஸ்ட் UI. சிஎஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்றப்ப இந்த மாதிரி காமிக்கும். ஐபி ப்ராப்பரா கொடுத்தீங்க அந்த சி இதுல வந்து நான் 20 ஆக்சஸ் பண்றேன், 20 கூட இதுல ஆக்சஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பண்றப்ப இந்த மாதிரி வரும், ரிஸ்க்னு வரும். இதுல வந்து அட்வான்ஸ் போங்க, அக்செப்ட் ரிஸ்க்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல சி இப்போ நான் ESXI பார்த்தீங்கன்னா 192.162.20 சேம் ESXI பட்டிஷனில் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அதே ESXI ஹோஸ்ட் UI கிளைண்ட்ல ஆக்சஸ் பண்றேன். ஹோஸ்ட் UI
வெப் அப்படி சொல்லுவோம், வெப் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம், அல்லது ஹோஸ்ட் யூஐன்னு சொல்லுவோம். ஸோ இதில் போயிட்டு ரூட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் எத்தனை விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது, ஸ்டோரேஜ் எத்தனை இருக்குது, நெட்வொர்க்கிங் எத்தனை இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதே தனி செஷன் எடுப்பேன். ஹோஸ்ட் யூஐயில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு செஷன் எடுப்பேன் நான். அதுக்கு ஓவராலாக சும்மா தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோஸ்டோட நேமு, அதோட வெர்ஷனு எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் எவ்வளோ சிபியூ இருக்குது, எவ்வளோ மெமரி கொடுத்துருக்கோம், இதோட ஐபி அட்ரஸ் என்ன, என்ன டேட்டா ஸ்டோரில் கனெக்ட் ஆகிருக்கு, எத்தனை ஃபிசிக்கல் அடாப்டர் இருக்குது. ஃபிசிக்கல் அடாப்டர்னா என்னென்னா அந்த ESXIல ஃபிசிக்கல் நெட்வொர்க் கேபிள், அதுதான் இது ஃபிசிக்கல் அடாப்டர்ஸ். இது எல்லாமே இந்த சம்மரி பேஜில் தெரிஞ்சிடும். சீரியல் நம்பர், பயோஸ் வெர்ஷனு, இன்ஸ்டால் டேட், என்னைக்கு இன்ஸ்டால், இது வந்து இந்த ESXI வந்து என்னைக்கு இன்ஸ்டால் பண்ணோம், எல்லாமே பக்காவாக இந்த சம்மரி பேஜில் தெரிஞ்சிடும். பெர்ஃபார்மன்ஸு, சிபி பெர்ஃபார்மன்ஸ், மெமரி பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்ட் செட்டிங்ஸ், நிறைய செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த ஆக்ஷன்ஸ் போனீங்கன்னா ஷட் டவுன் பண்ணுறது, ரீபூட் பண்ணுறது, சர்வீஸ் எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் மோட் போடுறது, லாக்டவுன் மோட் எனேபிள் பண்ணுறது. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் அடுத்து நான் சொல்லுவேன், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி சொல்லுவேன். சும்மா தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை செலக்ட் பண்ணி எத்தனை விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது, இந்த விர்ச்சுவல் மிஷின் கன்சோல் எடுக்கணும்னா அதை செலக்ட் பண்ணி கன்சோல் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இந்த விர்ச்சுவல் மிஷின் ஷட் டவுன் பண்ணலாம், ஷட் டவுன் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணுறது பண்ணிக்கலாம். லைக் ஒரு vCenter என்னெல்லாம் பண்ணுவீங்களோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த ஹோஸ்ட் யூஐல வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடே பொசிஷன் பார்த்துட்டோம், ஹோஸ்ட் யூஐ பார்த்துட்டோம், ILO ஆக்சஸ். ஒரு ESXI வந்து மேக்ஸிமம் நம்ம இந்த ரெண்டு மெத்தட்ல தான் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் vCenter மூலமா ஆக்சஸ் பண்ணுவோம், அப்புறம் பொசிஷனில் ஆக்சஸ் பண்ணுவோம், அப்புறம் ஹோஸ்ட் யூஐல லாகின் பண்ணுவோம். எப்பயாவது தான் வந்து நம்ம ILO போவோம். எப்போ நம்ம ILO மூலமா ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் டவுன் ஆயிருக்கு, அதோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ILO மூலமா ஆக்சஸ் பண்ணுவோம், அல்லது ஐடிராக் மூலமா ஆக்சஸ் பண்ணுவோம். ILO மூலமா ஆக்சஸ் பண்ணுவோம் அல்லது ஐடிராக் மூலமா ஆக்சஸ் பண்ணுவோம். நோட் பண்ணிக்கோங்க, இந்த 3 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹவு டு ஆக்சஸ் த ESXI, ஒரு ESXI எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பேசிக், இது தெரியாம இருக்கவே கூடாது. அப்படி தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க VMware ஒர்க் பண்ணதுக்கு அர்த்தமே கிடையாது. இல்லை VMware நீங்க சுத்தமா கத்துக்கலன்னு அர்த்தம். இந்த மெத்தட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடிஷனல் எப்படி ஆக்சஸ் பண்றது, ஹோஸ்ட் யூஐல எப்படி ஆக்சஸ் பண்றது, ILO எப்படி ஆக்சஸ் பண்றது. ஸோ ILO எப்படி ஆக்சஸ் பண்ணணும், ILO IP அட்ரஸ் கொடுப்பீங்க, கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த உடனேயும் உங்களுக்கு ரிமோட் கன்சோல் ஓப்பன் ஆகும். அதுல அந்த ESXIயோட கன்சோலை செக் பண்ணிக்கலாம். அந்த ESXI வந்து அன்ஸ்டேட்ல இருக்கா, ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கா, ஷட் டவுன்ல இருக்கா, இல்லை ப்ளூ ஸ்கிரீன் எரரா இருக்கா, சரி பர்பிள் ஸ்கிரீன் எரர் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே அந்த ILO ஆக்சஸ்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த இதுல பட்டிஷன்ல போனீங்கன்னா அதுல வந்து கமாண்ட்ஸ் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் யூஐல நீங்க லாகின் பண்ணீங்க, அது மூலமா நீங்க செட்டிங்ஸை மாத்திக்கலாம். லைக் இந்த மாதிரி செட்டிங்ஸ் மாத்திக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம், எல்லாமே இதுல உங்களுக்கு அவைலபிளா உண்டு. இப்ப ILOல எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க ILOல ஒரு ஹோஸ்ட் ஆக்சஸ் பண்றீங்கன்னா ரிமோட் கன்சோல் எடுப்பீங்க. ரிமோட் கன்சோல் எடுக்கிறீங்கன்னா அது எப்படி தெரியுமா, இந்த மாதிரி தான் இருக்கும். ரிமோட் கன்சோல் எடுத்தீங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல எப்படி லாகின் பண்ணணும்னா நீங்க F2 பிரஸ் பண்றீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். F12 பிரஸ் பண்ணீங்கன்னா ஷட் டவுன் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல மவுஸ் ஒர்க் ஆகாது, கீபோர்டு மட்டும்தான் ஒர்க் ஆகும். சரி, நான் இப்போ F2 கொடுக்குறேன். ஓகே, F2 கொடுத்த உடனே இந்த மாதிரி ரூட் பாஸ்வேர்டு வரணும். அப்படி ரூட் பாஸ்வேர்டு ப்ராம்ப்ட் உங்களுக்கு கேட்கல அப்படின்னா இந்த ESXI ஹங் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ ரூட் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன்.
இதுல வந்துட்டு நீங்க வந்து செட்டிங்ஸ் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு லைக் இதுல வந்து ஐபி பாக்குறது, மேனேஜ்மெண்ட் ஐபி கான்ஃபிகர் பண்றது, சில சர்வீசஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்றது, இதெல்லாமே பார்த்து பண்ணிக்கலாம். அதுல டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்றது, பாஸ்வேர்ட் செட் பண்றது, ஃபோன் மோட் எனேபிள் பண்றது, எல்லாமே இதுல பார்த்துக்கலாம். இதுல லாக்ஸ் டவுன்லோட் பண்றது, லாக் பார்க்கறது, சிஸ்டம்ல அந்த ஹோஸ்ட் லாக்ஸ் பார்க்கறது, ஓகே. ஸோ இதுதான் ஐஎல்ஓல ரிமோட் கன்சோல். உங்களுக்கு இப்படி தான் தெரியும். இந்த ஸ்க்ரீன் தான் வந்திருக்கும் ரிமோட் கன்சோல்ல. இதுல பாத்தீங்கன்னா தெரியுது பாத்தீங்களா, முன்னாடி பேஜ் அந்த எல்லோ கலர் பேஜ்ல பாருங்க, ESXI ஹோஸ்ட் நேம் இருக்கும், தென் ESXI ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்படி தான் இருக்கும் ப்ராப்பரா. இந்த மாதிரி தான் காமிக்கும் உங்களுக்கு. ப்ரொடக்ஷன்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ESXI வெர்ஷன் என்ன, அதோட பில் நம்பர் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நம்ம மோஸ்ட்லி இல்லை, இந்த 3 மெத்தட் தான் வந்து நீங்க வந்து ESXI வந்து எப்பயுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நோட் திஸ் பாயிண்ட். இது இன்டர்வியூல கேட்கறாங்களான்னு கேட்டா இன்டர்வியூல மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் நீங்க ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம இருக்கக்கூடாது. அப்படி தெரியாம இருந்தீங்கன்னா உங்களால ஒர்க் பண்ணவே முடியாது, சர்வே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப பேசிக்ஸ் இது. ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ILO accessing method, can you repeat that? ILO access வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு என்னால ப்ராக்டிகலா காமிக்க முடியாது, ஏன்னா நம்மளோட இதுல ILO ஆக்சஸ் கிடையாது என்கிட்ட. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன். நான் எப்படி ILO ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பேன். வாட் இஸ் ILO எப்படி ஆக்சஸ் பண்றது, IRAC எப்படி ஆக்சஸ் பண்றது, தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பேன். அதுல உங்களை ப்ராப்பரா எப்படி ஆக்சஸ் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து காமிச்சிருவேன். நான் காமிக்கிறேன். ஓகேங்களா சார்? இப்போ அது ILO போர்ட் இருக்குல்ல சார், அது நம்ம எப்ப சார் ஆக்சஸ் பண்ணோம்? இப்போ இந்த ஹோஸ்ட் டவுன் அப்புறம் வந்து ESXI வந்து ஹேங் ஆனப்போ எப்ப யூஸ் பண்ணுவோம் சார்? நம்ம வந்து எப்போ வந்து ESXI வந்து பிரச்சனையோ அந்த டைம்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஹோஸ்ட் கேஸ் பார்க்கறதுக்கு, இந்த ஹோஸ்ட் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு, ஷட் டவுன் பண்றதுக்கு, அந்த மாதிரி டைம்ல நம்ம அந்த ILO ஆக்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்தரா நான் ILO கிளாஸ் எடுக்கிறேன். அதுல உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட்டோட காமிக்கிறேன். நான் இன்னும் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வைக்கல. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு தென் ஒரு கிளாஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ப்ராக்டிகலா உங்களுக்கு காமிப்பேன் நான். அப்ப ILOல என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே சார். ஓகே, எஸ். வேற எதுவும் டவுட்ஸ்? ஃபைன். எஸ், ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு நல்ல செஷன் பிளான் பண்ணியிருந்தேன்.